uses the enforcement directorate to get what he wants. நரேந்திர மோடி தமிழக அரசாங்கத்திற்கு எதிராக சிபிஐயை பயன்படுத்துகிறார், என்போர்ஸ்மென்ட் விங்கை பயன்படுத்துகிறார் இவர்களை பயமுறுத்துவதற்காக. He thinks just because he controls the government of Tamil Nadu, he can control the people of Tamil Nadu. இதன் மூலமாக தமிழக அரசாங்கத்தையும் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்க முடியும் என்று கருதுகிறார். இதன் மூலமாக தமிழக மக்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கலாம் என்று நம்புகிறார். The people of Tamil Nadu are going to show Mr. Narendra Modi that you cannot control the people of Tamil Nadu. தமிழக மக்கள் நரேந்திர மோடிக்கு உறுதியாக கூறுகிறார்கள், உங்களுடைய எண்ணம் நிறைவேறாது, அதை போன்ற செயல்கள் தமிழ் மண்ணிலே நடக்காது என்று. That only the Tamil people will determine the future of Tamil Nadu. நம்முடைய தமிழ் மக்கள் தான் தமிழகத்தினுடைய எதிர்காலத்தை நிச்சயிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். Nagpur can never determine the future of Tamil Nadu. Nagpur can never determine the future of Tamil Nadu. நாக்பூர் என்பது ஆர்எஸ்எஸ் தலைமையிடம் இருக்கிற இடம். எனவே நாக்பூர் தமிழகத்தினுடைய தலைவிதியை நிர்ணயிக்க முடியாது என்பதை நான் கூறிக்கொள்கிறேன். Myself, I do not have a political relationship with Tamil Nadu. எனக்கு தமிழகத்தோடு அரசியல் ரீதியான தொடர்பு இல்லை. I have a family relationship with Tamil Nadu. அதற்கு பதிலாக அதற்கு மேலாக எனக்கு ஒரு குடும்ப உறவு தமிழகம். Blood relationship with Tamil Nadu. இரத்த சம்பந்தமான உறவு எனக்கு இருப்பதாக நான் நினைக்கிறேன். And I have come here as your family member. நான் இங்கே வந்திருப்பது உங்களுடைய ஒரு குடும்ப உறுப்பினராக வந்திருக்கிறேன். I don't want anything from you. நான் உங்களிடமிருந்து வேறு எதையும் எதிர்பார்க்கவில்லை. I only want your love and affection. உங்களிடமிருந்து அன்பையும் பரிவையும் நான் எதிர்பார்க்கிறேன். And you know that my sentiment towards you is pure and honest. உங்களிடம் எனக்கு இருக்கிற உணர்வு என்பது, எனக்கு உங்களிடம் இருக்கிற உறவு என்பது முழுக்க உணர்வு பூர்வமானது, அன்பு ரீதியானது. You had a loving relationship with my grandmother. நீங்கள் என்னுடைய பாட்டியோடு நெருங்கி அன்பை வைத்திருந்தீர்கள். You had a loving relationship with my father. நீங்கள் என்னுடைய தந்தையிடம் மிகவும் அன்பான உறவை வைத்திருந்தீர்கள். So I am indebted to you. அதற்காக நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். You have given me so much love, I have to pay it back. நீங்கள் என்னிடமும் அளவிடற்கரிய அன்பு வைத்திருக்கிறீர்கள், அதற்காக நான் உங்களுக்கு கடன்பட்டிருக்கிறேன். So that is the spirit with which I have come here. அந்த உணர்ச்சியின் அடிப்படையில் தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். I want to help you once again build Tamil Nadu. நான் உங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கிறேன். தமிழகத்தை மீண்டும் ஒரு முறை உருவாக்குவதற்காக நான் வந்திருக்கிறேன். And I want the whole world to look towards Tamil Nadu and say that is an example of excellence. உலகம் முழுவதும் தமிழகத்தை திரும்பி பார்க்க வைப்பதற்கான ஒரு வாய்ப்பை நான் உருவாக்குவேன். And I want to help bring a government in Tamil Nadu that truly respects poor people, farmers, laborers and small and medium business owners. இங்கே தமிழகத்திலே ஒரு புதிய ஆட்சியை உருவாக்க நாங்கள் நினைக்கிறோம். அந்த ஆட்சி என்பது சிறுதொழில் செய்பவர்கள், விவசாயிகள், மாணவர்கள் இவர்களுக்கு உதவுவதோடு வேலையின்மையை தவிர்ப்பதற்கும் வளர்ச்சியை உருவாக்குவதுமாக அந்த அரசாங்கம் இருக்கும். Where youngsters, or Tamil Nadu where youngsters can dream of the future. தமிழகத்திலே இருக்கிற இளைஞர்கள் தங்களுடைய எதிர்கால கனவை நிறைவேற்றுவதாக அது இருக்கும். Where they don't have to see the tears of their family members. அதன் பிறகு அந்த மக்களுடைய அவர்களுடைய குடும்பங்களில் இருந்து கண்ணீர் வருகாது. But where they see the smiles of their family members. அவர்களிடமிருந்து புன்னகையை நாம் எதிர்பார்ப்போம். So I have come here to tell you that I am at your service. நான் அதற்காக உங்களுக்கு உதவி செய்ய, உங்களுக்கு பணியாற்ற தயாராக இருக்கிறேன். And I will protect the Tamil interest.
நான் தமிழர்களுடைய உரிமையை பாதுகாப்பேன், அவர்களுடைய அன்பை நான் பாதுகாப்பேன், அவருடைய எதிர்பார்ப்பை நான் பாதுகாப்பேன். If we say Tamil Nadu is India, then we have to say that India is Tamil Nadu. தமிழ்நாடு என்பது இந்தியா என்பது மட்டுமல்ல, இந்தியா என்பதே தமிழ்நாடு என்கின்ற வகையில் அது அமையும். It cannot be that we say Tamil Nadu is India, but India is not Tamil Nadu. It cannot be like Modi ji says that we say Tamil Nadu is part of India, but India is not Tamil Nadu. தமிழ்நாடு என்பது இந்தியாவினுடைய ஒரு பகுதி என்று மோடி கருதுவது மாதிரி இருக்காது. தமிழ்நாடே இந்தியாவாக இருக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். What does it mean? What does it mean? It means that any relationship that India, Tamil Nadu and other states have has to be a relationship of respect, love and affection. தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, பிற மாநிலங்களாக இருந்தாலும் சரி, நாம் எதிர்பார்ப்பது என்பது அன்பும் மரியாதையும் தான். Mr. Narendra Modi disrespects the Tamil people. நரேந்திர மோடி தமிழ் மக்களுடைய உணர்வுகளை புறக்கணிக்கிறார், அவர்களுக்கான சுயமரியாதையை அவர் விரும்பவில்லை. And we will never allow disrespect of the Tamil people. நாம் ஒருபொழுதும் தமிழ் மக்களுக்கான அந்த மரியாதை குறைவை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அனுமதிக்க மாட்டோம். Thank you.